கல்வி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜியோ பேசிகிட்டு இருக்கேன். மாணவர்கள் 12th எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். என்னென்ன கோர்சஸ் நம்ம அடுத்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். குறிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையுமே நிறைய டவுட்ஸுமே மாணவர்களுக்கு இருக்கும். இந்த டவுட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு எத்திராஜ் காலேஜினுடைய சேர்மன் முரளிதரன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பற்றின டவுட்ஸ் மக்களுக்கு நிறைய இருக்குது. அந்த டவுட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜீவா. ஓகே சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஆண்டில் கரெக்டாக இப்போ எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ சமீபத்தில் இப்போ கரண்ட்டாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆர்ட் டாபிக்ஸாக என்னென்ன கோர்சஸ் இருக்குது சார்? இப்போ என்னை பொறுத்தவரை ஹாட் டாபிக் கோர்சஸ் அப்படிங்கிறதே ஒரு மாயைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே சார். எல்லா கோர்சஸ்க்குமே என்றைக்குமே ஒரு வேல்யூ உண்டு. ஆனால் எல்லா கோர்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் இன்வால்வ் ஆகி படிக்கிறாங்கன்றது தான் அவங்களோட அந்த ஒரு சக்ஸஸ்க்கே ஒரு உறுதுணையாக இருக்க போகிறது. பல நேரங்களில் நம்ம ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்டில் இருக்கோம். அதாவது ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக அமெரிக்காவுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்லை இன்றைக்கி நிறைய ஜார்கன்ஸ் இருக்குது, ஏஐ, டேட்டா சயின்ஸ், எம்எல் அப்படின்லாம். அதையும் மீறி எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, மனிதன் சாப்பாடுக்கு என்றைக்குமே அந்த தேவை இருக்கும். அப்படின்னா நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆனால் அது வெளிப்படையாக தோற்றம் தெரியவே தெரியாது. ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு இதுக்காக உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி பார்க்குற பட்சத்தில் எல்லா கோர்ஸுக்குமே சிறப்பாக பண்ணுற மாணவியருக்கு எப்போவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம போயிட்டு ஆவரேஜோ பிலோ ஆவரேஜோ இருந்தோம்னா அது எப்போவுமே ஒரு டிஃபிகல்ட்டியில் தான் இருக்கும். சார், மாணவர்கள் இப்போ கரெக்டாக ஸ்கூல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருக்கும், என்னென்ன கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பக்கம் வரணும் அப்படின்ற மாணவர்கள் ஆர்வமாக இருப்பாங்க நிறைய பேர். அப்படி ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு கைடன்ஸ் பாயிண்ட்டாக சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சார்? இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெறும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் வச்சு ஒரு கோர்ஸுக்கு போகாதீங்க. இல்லை ஒருத்தர் சொல்கிறாங்க இது நல்ல கோர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு போகாதீங்க. நல்ல கோர்ஸுன்னு சொல்லும்போது அது எதனால் நல்ல கோர்ஸு, அது உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல கோர்ஸா. அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு பிகாம் ரொம்ப நல்ல கோர்ஸ், அதை படி. சரி, அப்போ என்ன பண்ண முடியும்? பிகாம் நல்லா படித்தேன்னா இந்தந்த ஏரியாவில் நான் சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தில் நான் ஒரு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இதுலேயோ நான் போய் வேலை செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு முழுசாக. ஏன்னா ஒரு 12th ஸ்டூடெண்ட்டுக்கு முழுக்க தெரிய வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு கேள்வி ஞானத்தில் தான் போவாங்க. அதை ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து கேட்டாங்கன்னா, சரி ரைட், நான் 3 வருஷம் முடிச்சப்புறம் இதுக்கு நான் எனக்கு இஷ்டமாக இருக்குமா, இல்லை அந்த நேரத்தில் எனக்கு இது போர் அடிச்சிடுமா. ஏன்னா பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் இன்ஜினியரிங் படிப்பாங்க, 1 வருஷம் படிச்சுட்டு எனக்கு இது தேவையில்லை, ஏன்னா பிரேக் பண்ணிவிட்டு தே கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதே போல் ஒரு சிலர் ஒரு காமர்ஸ் படிச்சுட்டு முடிச்சுட்டு நான் ஒருவேளை சயின்ஸ் எடுத்துருக்கணுமோ. பல பேர் சொல்கிறாங்க இப்போ பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஏன் நான் சைக்காலஜி எடுத்துக்கலாமோ, எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிஜமாகவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் ஜாயின் பண்ணும்போது சைக்காலஜின்னா எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான், அந்த கோர்ஸை பற்றி அந்த நேரத்தில் தெரியாது. எப்போவுமே நல்ல கோர்ஸுன்ற 2 வார்த்தையை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்ல கோர்ஸான்றது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் முனைப்பாக பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அப்போது நீங்கள் அதே மனநிலையில் இருப்பீங்களா, இது உங்களுக்கு பிடித்தமாக இருக்குமான்றது பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோர்ஸ்லையுமே ஒரு 10 பேர் டாப் 10, 15, 20 பீப்புள் நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கவங்க டெஃபினட்டாக நல்ல பிளேஸ் போயிடுவாங்க. இது அந்த நானும் படித்தேன் அப்படின்னு படிக்கிறவங்க தான் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். இதை இப்போவே அந்த நல்ல கோர்ஸுன்றது எதனால நல்ல கோர்ஸுன்றது அவங்க தெளிவுபடுத்திக்கினாங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணுறவங்க அப்படின்ற நிறைய பேர் எடுத்துக்கலாம். அவங்களோட அணுகுமுறை அப்படின்றது எப்படி இருக்குது சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது? ஒரு 3 வகையாக பிரிக்கலாம். அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வரவங்க. அதாவது எனக்கு ஜுவாலஜி எடுத்திருக்கேன்னா, எனக்கு ஜுவாலஜி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அந்த சப்ஜெக்டில் நான் எப்போவுமே சிறப்பாக பண்ணிகிட்ருக்கேன். அதில் மேலும் மேலும் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இரண்டாவது ஒரு சில விஷயங்களில் எனக்கு வேறு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது கிடைக்கலன்னு இதுக்கு வரேன். மூணாவது நான் ஏதோ ஒரு டிகிரி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்த கோர்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா கோர்ஸ்க்குமே, இன்ஜினியரிங்கும் உண்டு அது மாதிரி.
அதாவது நான் ஒரு இன்ஜினியரிங் பண்ணணும்னு என்டர் ஆகிடுவேன், ஒரு டிகிரி பண்ணணும்னு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்துடுவேன். அப்போ என்ன ஆகும்னா சப்ஜெக்டை புரிஞ்சிக்காமல் நான் ஒரு 3 வருஷத்தை கடத்திட்டு வெளியே போயிடுவேன். அப்போ வந்து கொஞ்சம் வெளியில் போய் அந்த ஒரு பரிமளிக்கிறது கஷ்டம். அப்போ தான் எனக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இந்த மாதிரி வந்து இந்த நேரத்தில் நம்ம படிச்சுட்டோம், டிகிரியும் வாங்கிட்டோம், என்ன பண்ணுறதுன்றது அந்த நேரத்தில் ஒரு இது வரும். அதை முன்னாடியே கொஞ்சம் உணர்ந்தோன்னா சிறப்பாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற டாபிக் வரும்போது பிகாம் யூஸ்வலாக நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க சார். இப்பயும் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இதுக்கான ரீசன் அப்படி நீங்கள் நினைக்கிறது என்ன சார்? இது எப்போவுமே ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட். நான் சொன்னேன் இல்லையா, பல நேரங்களில் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது என்ன படிக்க போகிறேன்னா நிறைய பேருக்கு வந்து இப்படி சுற்றி பார்த்துட்டு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மெடிக்கல்னு சொல்லுவாங்க, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கிளாமர்னு சொல்லுவேன். இந்த 3 படித்தா நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணுன்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அது மாதிரி வரும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு வரும்போது காமர்ஸ் தான் அதுக்கு பெஸ்ட்டு ஸ்ட்ரீம். ஸோ அதுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அதில் வந்து எவ்வளோ சிறப்பாக பண்ணுறது தான். இன்றைக்கி பிகாம் அப்படிங்கிறது ஒரே ஒரு கோர்ஸ் கிடையாது. பிகாமில் வந்து பிகாம் கார்ப்பரேட் இருக்குது, பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது, பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது மாதிரி பார்க்குறப்ப பல செப்பரேட் கோர்சஸ் இருக்குது. ஒரு கோர்ஸுக்கும் ஒரு சிறப்பு, அந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இதை வந்து வெளியில் வந்து ஒரு எம்ப்ளாயர் கூட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து டீப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த 3 வருஷத்தில் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. புரிஞ்சுக்கிறது மீறியும் அவங்க பல ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா படிப்புன்றது பார்த்தா ஒரு 1,00,000 பேர் படிக்கிறாங்கன்னா எல்லாரும் அந்த சப்ஜெக்டில் வந்து ஒரு 60லேருந்து 80 மார்க் வாங்கிடுவாங்க. அதனால் எல்லோரும் ஈக்குவல் தான். அதுக்கு மேலே ஒரு ப்ளஸ் என்னவா இருக்குன்றதை அவங்க விருத்தி பண்ணிக்கணும். ஓகே சார். ஆஸ் வி டாக்டு, இப்போ வருஷம் ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம கோர்சஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருக்கும். சில கோர்சஸ் வந்து நிறைய அதுக்கு வேகன்சிஸ் இருக்கும், ஆனால் நிறைய பேர் அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில கோர்சஸ் வேகன்சிஸ் இருக்காது, நிறைய பேர் வந்து அதை சூஸ் பண்ணுவாங்க. அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் சமகாலத்தில் எந்த கோர்ஸ் பெருசாக வெளியில் தெரியல, ஆனால் இப்போ அது எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன சார்? இல்லை, இன்றைக்கி வந்து கோர்சஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிஎஸ்சி சைக்காலஜி சொல்லுவேன், ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ரொம்ப வந்து பெரிய விஷயமா இல்லை. போன வருஷத்துலேருந்து அவ்வளவு வந்து ஒரு டிமாண்டு. அதாவது வந்து அது வந்து ஈக்குவல் டு எ காமர்ஸ் ஆர் ஈக்குவல் டு அதர் கோர்சஸ். அதே பட்சத்தில் சயின்ஸ் கோர்சஸ் வந்து கொஞ்சம் டேக்கர்ஸ் வந்து கம்மி. அதான் விருப்பமாக இருக்கவங்க வருவாங்க, மற்றபடி இருக்கவங்க வந்து அதனால எனக்கு என்ன ஒரு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா கோர்ஸ்லையுமே வந்து அந்த கோர்ஸ் வந்து கிடைச்சி அவங்க நல்லா பண்ணாங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ரிசர்ச் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. இப்போ ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். இப்போ வேக்சின்ஸ் தேவைப்பட்டது நம்ம கொரோனா காலகட்டத்தில். இந்தியாவில் தான் ரிசர்ச் பண்ணி அதை ரொம்ப குயிக்காக வெளியில் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி அந்த டைமில் வந்து பல விஷயங்கள் வெளிநாடுகள் நம்ம போய் அங்கேருந்து இறக்குமதி பண்ண முடியல, பல விஷயங்கள் இங்கேயே வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும் அந்த மாதிரி சொல்லும்போது ரிசர்ச் இந்தியாவில் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃபவுண்டேஷன் சயின்சஸ் இப்போ அப்படி பார்த்தா ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் பாக்டீரியாலேருந்து எல்லா விஷயமும் ஃபவுண்டேஷன் சயின்ஸில் வந்து டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் ஒரு இன்ஜினியரிங்னா கூட ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபவுண்டேஷன் சயின்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் டக்குன்னு ஒரு மனசில் தோன்றது பிகாம். அது வந்து ஒரு இன்ஜினியரிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிகாம் போகணுன்றது. மற்ற கோர்சஸ் எவ்ரி கோர்ஸ் ஃபார் த விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள்லாம் இருக்கிறீங்க அந்த ஒரு ஏரியாவில். இட் இஸ் நாட் ஜஸ்ட் விஷுவல் கம்யூனிகேஷன். அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இல்லை. அதில் வந்து பல விஷயங்களை கற்றுக்கிறாங்க. க்ரியேட்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கம்யூனிகேஷன்னா ஜஸ்ட் ஒரு ஆங்கிலமோ தமிழ்லையோ பேசுகிறது மட்டும் இல்லை, அதை வந்து எப்படி வந்து க்ரியேட்டிவாக அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறோம், அதை அனுபவித்து கற்றுக்கிறவங்க அதில் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க சார். இப்போ இன்ஜினியரிங் கிடைக்கல எனக்கு அப்படின்றவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஆப்ஷனாக வராங்க. இது சரியானதா சார்? இது வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, இன்றைக்கி வந்து ஒரு 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 தப்பான ஒரு உணர்வுன்னு சொல்லுவேன். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இப்போ டெஸ்லான்ற ஒரு கம்பெனி இருக்குது, இது டெக்னாலஜி கம்பெனி. அதனோட தலைவர் வந்து எலான் மஸ்க். அவர் என்ன கோர்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் பண்ணது வந்து ஃபிசிக்ஸும் எக்கனாமிக்ஸும். அது ஒரு டெக்னாலஜி கம்பெனி. இந்திரா நூயி பெப்சிகோவோட சிஇஓ இருந்தாங்க. அவங்க பண்ண கோர்ஸ் என்ன?
சயின்ஸ் இங்கே மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில். அதே போல் பல உதாரணங்கள் சொல்லலாம். பாரத் பயோடெக்னு இந்த வேக்சின் கண்டுபிடிச்ச கம்பெனியோட ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் வந்து இங்கே எத்ராஜ் கல்லூரியில் படித்த சுசித்ரா எல்லான்னு, ஓகே அவங்க தான் அந்த ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனி. அவங்க பண்ண கோர்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ். ஸோ இது எதுக்குமே வந்து அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே யாருமே இல்லை. இது இந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் கொடுக்கும், இது பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் மிளிர முடியும்னு. அது உண்மை இல்லை. நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதில் எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ பண்ணால் அடுத்த கட்டத்தில் போகும்போதும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை உருவாக்கி கொள்வோம். அப்படி பண்ண 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 நம்மளோட பாதை வந்து மேலே தான் போகும். இப்போ பிபிஏ பிசிஏ வந்து ஏஐசிடியில் வந்துருச்சு. இனிமேல் அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்குமா இல்லை இன்ஜினியரிங்கில் இருக்குமா சார் அந்த மாதிரியான கோர்ஸஸ்? இல்லை எப்போவுமே அது பிபிஏ பிசிஏ வில் பி ஹியர். ஓகே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 100% இருக்கும், இன்ஜினியரிங்கில் இருக்கும். ஓகே. இது நீங்கள் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்சிஏன்ற கோர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் வந்தது ஒரு ஸ்டேஜில் வந்து. ஏன்னா அது வந்து அதுக்கு வந்து இன்ஜினியரிங் லேபோ எதுவுமே தேவைப்படல. கம்ப்யூட்டர் வித் ஒரு லேபோட வேர் பசங்கள்லாம் வந்து அங்கே உட்காந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டாக, அதாவது ஒரு பேரோல் பண்ணணுமா, ஒரு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பண்ணணுமா, இதெல்லாம் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வந்து எம்சிஏ அப்படின்ற கோர்ஸ் வந்தது. ஒரு ஸ்டேஜில் முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆரம்பிக்கிற அந்த டைமில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுக்கு போனாங்க. அதனால வந்து இது கட்டாயமாக இதில் கண்டினியூ ஆகும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 100% வந்து அது இருக்கும். ஓகே. ஒன்று ஏஐசிடி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது ப்ரொஃபஷனல் கோர்ஸு, நீங்கள் எம்பிஏ எம்சிஏ இருக்கிறதுனால அதை சார்ந்த யூஜி கோர்ஸஸை அதுக்குள்ளே கொண்டு வாங்கன்றது இது ஒரு நல்ல விஷயந்தான். எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு அட்டானமஸ் காலேஜ், யூனிவர்சிட்டி கூட தான் இருக்கிறோம். அவங்க அஃபிலியேட்டட் டு த யூனிவர்சிட்டி நாங்கள். ஆனால் எது வந்து நமக்கு யூனிவர்சிட்டி சொல்லுதோ அது வகையில் போவோம். ஓகே. பட் எங்களை பொறுத்தவரை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்கிறதால ஆல்ரெடி ஒரு பிபிஏவோ பிசிஏவோ ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்க கோர்சஸ் ரெண்டுமே. அது இட் வில் கண்டினியூ டு டூ இன் த சேம் ஃபேஷன். என்ன ஏஐசிடி வந்து அதையும் இந்த ஃபோல்டில் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இன்னொன்று, எங்களை மாதிரி கல்லூரிகள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை வந்து ஒரு வருஷமும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஏன்னா அது வந்து இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமாக போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கோர்ஸ் முடித்த உடனே வெளியே போன உடனே எந்த அளவுக்கு நம்ம எம்ப்ளாயர்ஸ்க்கு ஏற்ற அளவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றத தயார்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இது நாங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ண வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் அது பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து சிலபஸ் சேஞ்சஸ் அண்ட் அதர் திங்ஸ் பிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரின் எஜுகேஷன், அதாவது ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் ஃபாரின் எஜுகேஷன் அப்படின்ற பாயிண்ட் வரும்போது 16 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது வந்து கம்பல்சரியாக இருக்குது. கரெக்ட். ஆனால் இங்கே யூஜி கோர்சஸ், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சோன்னு பார்த்தோன்னா 15 இயர்ஸ் அப்படின்றத நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்டேட்டில் தான் 3 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி, மற்ற ஸ்டேட்டில் பார்த்தோன்னா 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த டாபிக். இல்லை, இது ஒரு 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம கல்லூரி முறைகள் வந்து எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம அந்த குழந்தைகளை வந்து தயார் பண்ணி ஒரு பிகாமோ பிஏ ஹிஸ்ட்ரியோ பிஏ இங்கிலீஷோ அந்த 3 வருஷத்தில் கோர்ஸை முடித்து அவங்க தயார்படுத்த முடியும், அவங்க வெளியே போனால் பரிமளிக்க முடியுன்ற லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 4 வருஷங்கிறது முக்கியமான விஷயம். வந்து இந்த ஃபாரின் எஜுகேஷனில் தே எக்ஸ்பெக்ட் 10+2+4 அதுக்காக தான் யோசிக்கிறது. ஆனால் இன்றைக்கி என்னோட பர்சனல் வியூ எப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற 100 பேரில், அதாவது 1000ல் 10 ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். அந்த ஒரு 10-20 பேருக்காக முழுமையாக மாற்றுறது, மீதி எல்லாரையும் ஒரு அடிஷ்னல் இயர் படிக்க வைக்கிறேன்றது எக்கனாமிக்கலி ஆல்சோ இட் மே பி எ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து 3 வருஷம் முடித்து அடுத்த கட்டத்தில் ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்காங்க. அதனால் வந்து அது வந்து ஐ ஸ்டில் லீவ் இட் டு த பாலிசி மேக்கர்ஸ். பட் ஒன்று வந்து இன்றைக்கி அது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய அவசியமாக தெரியல. பல பேர் வந்து அந்த 3 வருஷம் முடித்தப்புறம் இன்னொரு வருஷம் தே டூ சம் அதர் கோர்ஸ், டிப்ளமா ஆர் சம்திங், கம்ப்ளீட் த 4th இயர் அண்ட் தென் தே கோ அப்ராட். ஸோ இட் இஸ் ஸ்டில் பாசிபிள். பட் அது மட்டுமே ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது. அதாவது 3 வருஷம் படிக்கிற படிப்பை 4வது வருஷம் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி படிக்கக்கூடாது. அந்த 4 வருஷத்துக்கு ஏற்ற அந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும், தேவைகள் இருக்கணும், அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஓகே சார்.
இப்போ லிட்ரேச்சர் ஸ்டடீஸ் அப்படின்றது எடுத்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான எதிர்காலம் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது சார் இப்போ இந்த காலகட்டத்தில்? இது வந்து நான் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஐ வுட் ஈவன் நான் கிட்டத்தட்ட விஸ்காம் மாதிரி வந்துடுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே ஒரு சில லிட்ரேச்சரை வந்து இலக்கியத்தை வந்து ஒரு அனுபவித்து படிக்கிறவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு க்ரியேட்டிவ் சைடில் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து ஒரு அதான் எதையுமே ஒரு படிப்பு அதில் அந்த கிளாஸ் ரூமை தாண்டி போகக்கூடாதுன்னா தான் அந்த கஷ்டம் வருது. இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, பெரிய கம்பெனிகள்லாம் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் இஸ் பிகமிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ சோஷியல் மீடியா இஸ் இம்பார்ட்டன்ட், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் தான் முடியும். ஒரு தப்பு, ஒரு கிராமர் மிஸ்டேக் இருந்தால் கூட எல்லாரும் உலகம் ஒரே நிமிஷத்தில் பார்த்து என்ன இது கூட சரியாக பண்ணலையா, இந்த கம்பெனி இது கூட தெரியாதான்னு தோணிடும். அதனால் அந்த இடத்துலலாம் ஒரு கரெக்டாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் தமிழும் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா பல விஷயங்களை ரீச் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சமயம் ஒரு பேப்பரில் ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண ஐயோ எவ்வளோ வருஷமாக தப்பு பண்ணாத ஒரு பேப்பரில் எப்படி இந்த தப்பு வருதுன்னு அந்த ஒரு தப்பு போகிறோம், மற்றது எல்லாத்தையும் விட்டுடுவோம். அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதனால் வந்து லிட்ரேச்சர்ன்றது வந்து வெறும் லிட்ரேச்சர் மட்டும் பார்க்காம அதை வந்து பல ஏரியாக்களில் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு சிலர் வந்து எழுத்தாளர்களாக போவாங்க, அது லிட்ரேச்சர்னால் வெறும் இலக்கணம் அந்த கிராமர் அந்த மாதிரி நினச்சிக்கிறதோட அதனோட உபயோகங்கள் எந்தெந்த இடத்துல. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு மொழியுமே பழக்கங்களில் பேச்சுவாக்குலேயும் வணிகத்துலேயும் உபயோகப்படுத்தும் போது தான் அது வளரும். அந்த இடத்துல வந்து அதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க விஸ்காம் பற்றி நிறையவே, கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம் அப்படின்றது தான். இப்போ விஸ்காம் அப்படின்றது பார்க்கும்போது எல்லாருமே சினிமா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சூஸ் பண்ணுறாங்க. விஸ்காமை எப்படி அணுகணும் சார்? விஸ்காம்ங்கிறது வந்து உலகத்துக்கு ஒரு பெரிய விண்டோவாக நினைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அது உள்ளே வரும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஒரு சப்ஜெக்டில் இத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்போ ஒரு பெயிண்ட்டையும் ஒரு ப்ரஷ்ஷையும் கொடுத்தா நான் இந்த சுவருக்கு பெயிண்ட் அடிக்கலாம், இல்லை ஒரு மொனாலிசா போல் ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணலாம். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா பெயிண்ட்டும் ப்ரஷ்ஷும் தான் விஸ்காம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்கிறேன். அத்தனை சப்ஜெக்டாக மட்டும் பார்க்காம ஒரு க்ரியேட்டிவ் அவுட்லுக்கோடு பார்க்கும்போது அவங்களோட திறமைக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கவருக்கு வந்து அது ஒரு பல கலர்ஸில் வெளியே கொண்டு போக முடியும் அப்படின்னு தோணலாம். இன்னொருத்தர் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கவங்களுக்கு உட்காந்து வந்து அதை வந்து ஒரு திறமையாக ஆன் த டிராயிங் போர்டு அவங்களால பண்ணி அதை வந்து வெளியே கொண்டு போகணும்னு தோணலாம். அதுக்கு வந்து லிமிட்லெஸ் ஆக்சுவலாக. இது வந்து எப்போவுமே நான் இன்னொன்று சொல்லுவேன், எல்லா விஷயத்துலையுமே ஒரு 20, 30, 40 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு சப்ஜெக்டை படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் கல்லூரியில் முடித்து வெளியே வரும்போது அந்த சப்ஜெக்டை வச்சு அடுத்த ஒரு 35 வருஷம் 1950s ஒருத்தர் படித்தார் ஒரு காமர்ஸ் அப்படின்னா 35 வருஷம் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் அந்த காமர்ஸை வச்சே முடிச்சிடுவார். ஓகேங்களா? வேறு ஒன்றும் அவர் அதுக்கு மேலே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 20, 30 வருஷம் முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் மாற்றங்கள் வரும், அதை வந்து கற்றுக்க வேண்டியிருந்தது. எல்லா விஷயத்துலையுமே ஏதோ ஒரு மாற்றம் வரும், அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா அடுத்த ஒரு 5 வருஷம் நடத்த முடியும், அப்படியே போகும். இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் தினமும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இப்போ வேலையில் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 3-4 மாதம் கழித்து பார்த்தா அதுவே வேறு டெக்னாலஜியாக இருக்குது. இன்றைக்கி அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஒரு காலத்தில் வந்து அது வாட்ஸ்அப்பில் கூட வந்தது, ஒரு பெரிய ஒரு ஷாட் எடுக்கணும் அப்படின்னா மேலேருந்து எடுக்கணும்னா ஒரு ஹெலிகாப்டர் உள்ள கேமரா வச்சுட்டு ஒருத்தர் வந்து அந்த ஷாட் எடுப்பார். இப்போ அதுக்கு ஒரு பைலட் தேவை, ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு கேமராமேன் அதில் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க ஒரு தேவை. இன்றைக்கி ட்ரோனில் வந்து 2 பேரோட வேலையும் சேர்த்து அது செய்யுதுன்னா அதனால வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லை. அவங்க 2 பேரும் வேறு விஷயத்துக்கு போயிருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் எனக்கு என்ன தோணுன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சப்ஜெக்டை மட்டும் சொல்லித்தரக்கூடாது, நமக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஒரு லேர்னிங் ஸ்கில்லை வந்து ரீட்டைன் பண்ணணும் அவங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து ஒருத்தர் வெளியே வராருன்னா இன்றைக்கி படித்தேன் நான் இனிமேல் இதை வச்சு நான் பெரிய ஆளாக போகிறேன்னு நினைக்கிறதோட நான் மேலும் மேலும் கான்ஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கிறதுன்றது நாட் புக்கை மட்டும் படிக்கிறது இல்லை, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5-6 வருஷம் முதல்ல வந்து ஒரு ஃபோன் வெறும் மெசேஜஸோடு வந்தது, அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்தது,
அப்புறம் இப்போ வாட்ஸ்அப்பில் அதாவது ஆப்ஸ் நிறைய வந்துடுச்சு. அது மாதிரி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஏஐஎம்எல், இப்போ சாட் ஜிபிடி, எஸ் இப்போ எழுத்தாளர்கள் அந்த சொல்கிறாங்க சாட் ஜிபிடி வந்துடுச்சு. அது வந்து ரொம்ப குயிக்காக ஆர்டிக்கலை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி, ஆனால் அதையும் மீறி ஒரு ஒரு விஷயம், அந்த ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது என்றைக்குமே தேவைப்படும். அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா விஷயத்தையுமே கான்ஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வந்து ஒருத்தர் வச்சுக்கணும். ஏன்னா இப்போல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு ஏற்ற அது வந்து பழகி போயிடும். தட்ஸ் வாட் இஸ் மை. ஓகே சார், விஸ்காமில் இப்போ சினிமா தாண்டி வேறு என்னென்ன ஃபீல்ட்ஸில் எதிர்காலம் இருக்குது சார்? ஏன்னா எல்லாரும் சினிமா அப்படின்ற ஒரு பார்வையோடு அணுகுறாங்க. நீங்கள் கிரியேட்டிவ்னஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. விஸ்காமில் வேறு என்னென்ன ஃபீல்டுக்கு எதிர்காலம் இருக்குது சார்? மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி வந்து பல நேரங்களில் வந்து இன்றைக்கி இப்போ வந்து வித் இந்த ஒரு இன்டர்நெட் உலகத்தில் நான் இங்கே இருக்கிறேன், இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தர் பார்க்கணுன்னா இப்போ ஜூமோ இல்லை வேறு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் வர்ச்சுவல் இதில் பண்ணுறோம். பல விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு வந்து நேரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஒரு வீடியோவாக பண்ணி கொடுக்கணுன்னா கூட அது அவ்வளோ கிறிஸ்பாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி வந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ண மாற்றங்கள் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு ஒரு விஷயம் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனில் ஒரு காருக்காக ஒரு ப்ரிப்பேர் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க. 2 மாதம் கழிச்சு அந்த காருக்கே வந்து பல நியூ ஃபீச்சர்ஸ் வருது, அதை மாற்றி திரும்பவும் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய இருக்குது. அதனால் இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும், இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. இது ஒரு ஏரியா நான் சொல்கிறேன். அதே போல் வந்து இன்றைக்கி வந்து இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்குது, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் தேவைப்படுது. கம்யூனிகேஷன்னா நான் சொல்கிறது வந்து வெறும் யூடியூப்ஸ் மட்டும் சொல்ல, பல விஷயங்கள் இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அதை வந்து க்யூரேட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ப்ரெசென்ட் பண்ணுறதே ஏன் படிக்கணும், ஏன் அதை வந்து ஒரு வீடியோவாக கொடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து நம்ம இப்போ அதுவும் இன்னொன்று ஷார்ட் லிவ்டு. நம்ம இப்போ வந்து ஒரு 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 வீடியோலாம் இதெல்லாம் 30-40 நிமிஷத்துக்கு பார்த்தாங்க. இப்போ வந்து ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 நிமிஷத்தில் பார்க்குறாங்க, அரை நிமிஷத்தில் பார்க்குறாங்க. அதில் தாக்கம் ஏற்படுத்தணும். அப்போது அதுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி தேவை. இட்ஸ் அ விஷுவல் கம்யூனிகேஷன், பட் அதில் க்ரியேட்டிவிட்டி வரணும். வெறும் வந்து கேமரா ஒர்க் கிடையாது, வெறும் வந்து ஒரு கண்டென்ட் கிடையாது. அது எந்த அளவுக்கு வந்து தாக்கம் ஏற்படுத்தும்ன்றது. ஓகே சார், இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் சார்? மாணவர்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை சூஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் சார்? இல்லை, முக்கியமான விஷயங்கள் என்னென்னா அந்த கல்லூரியில் வந்து டீச்சர்ஸ் நல்லா இருக்காங்களா, ஓகே, ஒன்று. இரண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அலுமினை இருக்காங்க இல்லையா, முடிச்சுட்டு போகிறவங்க, அவங்கக்கிட்ட ஒரு பேசுனாங்கன்னா தெரியும் நல்லா எப்படி இருக்குது அந்த கல்லூரி, அதில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியுதுன்றது. மூணாவது வந்து டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி கிளாஸ் ரூம் சாராத விஷயங்கள், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு நல்லா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பழக்கங்கள் வந்து பல பேர் கூட பழகக்கூடிய வாய்ப்பு, நம்ம தினம் பழகக்கூடிய அதே கிளாஸ் ரூமில் இல்லாதவங்க கூட பழகக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் கிடைக்கும். அதனால் இதெல்லாம் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் கல்லூரியில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபுட்பாலில் வந்து ஒருத்தர் வந்து நேஷ்னல் டீம் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இப்போ இன்னொருத்தர் வந்து நேஷ்னல் டீம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அது மாதிரி வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் அவங்க வெளியே இருந்து தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள்னு. எல்லா கல்லூரிகளுமே நல்ல கல்லூரிகள் தான், ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஒரு சிலது வந்து தோணும், இல்லை எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வேணாம், எனக்கு வேறு மாதிரி நான் எதிர்பார்க்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் கல்லூரி. இப்போ நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, இந்த கோர்ஸ் எனக்கு வேணாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இப்போ இன்ஜினியரிங் விரும்பாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்ட்ஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது சார்? இந்த கோர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற கோர்சஸ் என்ன? இல்லை, இன்ஜினியரிங் இல்லைன்னா ஆல் த சயின்சஸ். ஓகே, முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேத்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அது ரெண்டும் வந்து க்ளோசஸ்ட் இன் அலைன்மெண்ட் வித் இன்ஜினியரிங். ஈவன் கெமிஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர். ஜூவாலஜினா மோர் டு டூ வித் மெடிக்கல் ஆர் தட் ஏரியா. ஸோ இது எல்லா இடத்துலையுமே ஒரு அதாவது ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் இஸ் டெஃபினெட்லி what you call the foundation science for engineering. So that could be probably the thing. ஓகே. இப்போ நிறைய கோர்சஸ் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் சம்மந்தமான கோர்சஸ் இருக்குது, அது தென் பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்படி வெளியே தெரியாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது சார். அந்த கோர்சஸ் பற்றி பேசலாமா? அந்த கோர்சஸ் பற்றி? ஓ எஸ். இல்லை, இப்போ பயோடெக்னாலஜி இஸ் an example, சைக்காலஜி இஸ் an example. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வி ஹாவ் ஜேர்னலிசம், எம்ஏ ஜேர்னலிசம், அப்புறம் இந்த விஸ்காம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் ட்ரோன் வந்து வி ஹவ் இன்க்ளூடட் ட்ரோன் ஆஸ் அ
கோர்ஸ். ஓகே. ரைட் நவ் இட் இஸ் அஸ் எ செப்பரேட் அடிஷ்னல் கோர்ஸ். ஓ, அது சம்மந்தமாகவே கோர்ஸ். ஆமாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரோனுன்னா அதுவும் சொல்கிறேன், அதுக்கு பல பரிமாணங்கள் இருக்குது. ட்ரோனுன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, ட்ரோன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை ஒரு என்ஜினியரிங்காக பார்ப்போம். ஆனால் அந்த ட்ரோனில் வந்து இல்லையா, நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம், ஒரு வெட்டிங்லேயோ எங்கேயோ இடத்துல வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுப்பாங்க, அது பார்த்தா ஒரு நூதனமாக இருக்கும். அதையும் மீறி இன்றைக்கி வந்து ஒரு டிடெக்டிவாக இருக்கணும்னா ட்ரோன்ஸை வச்சு எவ்வளோ ஏரியா ஆக்சஸ் பண்ண முடியாத ஏரியாவுக்கு போய் பார்க்க முடியும். அது கரெக்டான இடத்துல எப்படி ஆப்ரேட் பண்ணி எந்த இடத்துல உள்ள போய் பார்க்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. அதே போல் அக்ரிகல்ச்சரில் வந்து ரொம்ப உபயோகம். ஏன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். அதையும் மீறி ட்ரோன்ஸ் வச்சு ஜேர்னலிசம்லேயும் இட் ஹெல்ப்ஸ் அ லாட். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் லிமிட்டட் டு ஜஸ்ட் ஃப்ளையிங் அண்ட் டேக்கிங் பிக்சர்ஸ். நீங்கள் வந்து வெளியே தெரியாத கோர்ஸ்ன்னு சொன்னதுனால சொல்கிறேன். பயோடெக்னாலஜி ஆர் பிஎஸ்சி சைக்காலஜி, இது தவிர விஸ்காம் இஸ் டெஃபினெட்லி நோன். எம்ஏ ஜேர்னலிசம் இஸ் அ குட் கோர்ஸ் தட் இஸ் நாட் வெரி விசிபிள். பட் வரவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அந்த கோர்ஸ் தான் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்லா இருக்குது. பிபிஏ வந்து ஒரு 7-8 வருஷம் முன்னாடி வரைக்கும் அது வந்து மற்றது கிடைக்கலன்னு நினச்சாங்க. இன்றைக்கி வந்து பிபிஏஸை வெரி வெரி ஹாட் கேக். அதாவது ஒரு கார்ப்பரேட்டில் போய் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணணும், ஒரு சேல்ஸில் இருக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப் ஆகும் தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று, அதை பண்ணிட்டா எம்பிஏ பண்ணும்போது சுலபமாக இருக்கும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அதுக்கு போகிறாங்க. அவங்கவுங்கள தெளிவுபடுத்திக்கலாம். வேணுன்றவங்க வந்து எங்கள் வெப்சைட்டே ரொம்ப கிளியராக இருக்கும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி இஃப் தே ரிக்வயர் தே கேன் ஆல்வேஸ் சீக் சப்போர்ட். தே கேன் கம் அவுட் டு த காலேஜ் அண்ட் அதுக்கு உண்டான தெளிவுகளை கேட்கலாம், இதனால் என்ன இருக்குன்னு. எங்களுக்கு இந்த கோர்ஸஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பாப்புலர். நான் ஆனால் எப்போவுமே சொல்லுவேன், அந்தந்த கோர்ஸ் வந்து அந்தந்த ஏரியாவில் தே ஷுட் பி நம்பர் 1. அதாவது இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னா உலகத்தில் பயோடெக்னாலஜி கட்டாயமாக தேவைன்றது எல்லாருக்குமே தெரியும். மொத்தமாக எல்லாரும் பார்க்கும்போது இன்ஜினியரிங் போகணும் இல்லை காமர்ஸ் போகணுன்ற அந்த எண்ணத்தில் வந்து புல் ஆகிடுறாங்க. ஆனால் 1000 பேர் காமர்ஸில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கிடைக்குமான்னு, இதே பயோடெக்னாலஜி ஒரு 15 பேர் ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃப்யூச்சர் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஓகே சார், ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்பவே பொறுமையாக ரொம்ப அழகாக உங்களோட பதில்களை சொல்லியிருந்தீங்க. நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா.